தேடி தேடி வந்து பேசினவங்க இப்போ பேசவே டைம் இல்லைன்னு சொல்கிறாங்களா? அது எப்படி? முன்னாடி இருந்த டைம் இப்போ இல்லையா? ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க. ஒருத்த வந்து கடவுளை பார்த்து திட்டினானா, ஏன்னா இவனுக்கு அறிவே இருக்கா பாரு, இவ்வளோ பெரிய புளிய மரம் இருக்குது, ஒரு சின்ன புளி பழம் தான் கொடுத்துருக்கான், ஆனால் வந்து ஒரு கொடியில் வந்து இவ்வளோ பெரிய பூசணிக்காவை கொடுத்துருக்கான், எதை எங்கே வைக்கணும்னே அறிவில்லை இந்த கடவுளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வந்து செம்ம மழையாம். அந்த மழைக்கு வந்து ஒரு புளிய மரத்து அடியில் வந்து அவன் ஒதுங்கியிருக்கான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புளியம்பழம் அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து மண்டையில் வந்து விழுந்திருக்கு. அப்போ தான் யோசிச்சானா, கடவுளுக்கு வந்து எது எங்கே வைக்கணும்னு தெரிஞ்சுதான் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல இவ்வளோ பெரிய புளியம்பழ சைஸை கொடுத்துருந்தான் அப்படின்னா அவன் மண்டை என்ன ஆயிருக்கும். அதனால் கடவுளுக்கு தெரியும் எது எங்கே வைக்கணும், யாருக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஒருத்தவங்க உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கடவுள் போட்ட பிளானாக தான் இருக்கும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த கான்செப்ட் இஸ், ஒருத்தவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா கம்பல்சரி உங்களை ஒரு சின்ன அளவு கூட கஷ்டப்படுத்த மாட்டாங்க. உங்களை அவங்க இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க உங்கள் லைஃப்க்கு தேவையா? யோசிங்க.